வணக்கம். நான் நாராயணன் பேசுகிறேன். பொதுவாக பார்த்தோம்னா நம்ம ஏரியாக்களில் வெயிலுங்கிறது எப்போயுமே ரொம்ப ஜாஸ்தி. இதில் கொடூரமாக வெயில் அடிக்கிற மாதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல், மே. இதில் ஊடால அக்னி நட்சத்திரம் வேறு வந்துடும். இந்த நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொடூரமான வெயில். நம்ம வெளியில் போயிட்டு வர்றப்ப வெளியிலையும் நம்மளால் அந்த வெப்பத்தை தாங்க முடியலை. அதுக்கடுத்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் நம்மளால் இருக்க முடியலை. ப்ளஸ் நைட் நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் ஹாட்டு ப்ளஸ் கொசு. அப்படிங்கிறப்ப இன்றைக்கி ஒர்க்கிங் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி. அப்படிங்கிறப்ப நமக்கு தூங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு வர்றப்ப நிறைய டிஸ்டர்பன்ஸ்னால் நமக்கு தூக்கங்கிறதே நிறைய மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ ரிலாக்ஸாக தூங்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு பெஸ்ட்டு ஏசி அப்படிங்கிறப்ப நம்ம அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப ஐஎஃப்பி ஏசிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் இன்றைக்கி ஐஎஃப்பியில் 1.5 டன்னில் ஒரு ஏசியை பற்றி பார்ப்போம். அது CI 18 3 2D 22 3G N1 இந்த மாடலை பற்றி பார்ப்போம். இந்த மாடலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் கூல்னால் என்ன அப்படின்னா ஐஎஃப்பியை பொறுத்த வரைக்கும் ஹெவி டியூட்டி கம்ப்ரஸர் கொடுத்துருக்கிறதுனால வெளியில் 55 டிகிரி டெம்பரேச்சர் இருந்தாலும் ரன் ஆகும். அது போக இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் கூலிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறப்ப 5475 கூலிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக நமக்கு கூலிங் கிடைக்கும். அதுக்கடுத்து இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக எல்லாமே டிசைட் பண்ணணும்னு நிறைய பேர் விரும்புகிறோம். அப்படிங்கிறப்ப இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஏஐ டெக்னாலஜி இருக்குது. அப்படிங்கிறப்ப ரூமில் எத்தனை பேர் இருக்காங்க, ரூமோட டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அதுவே துல்லியமாக டிசைட் பண்ணி ரன் ஆகிறதுனால ஃபாஸ்ட்டாக கூலிங் கிடைக்குது. இன்னொன்று பவர் கன்சப்ஷன் நமக்கு ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து இன்டோரில் இருக்கிற எவாப்ரேட்டர், அவுடோர் யூனிட்டில் இருக்கிற கண்டென்சர், இது ரெண்டுலேயுமே டூயல் கோல்டு ஃபின்ஸ் கொடுக்கறதுனால ஹீட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது போக உங்களுக்கு செல்ஃப் கிளீனிங் நடக்கிறதுனால உங்களுக்கு எப்பயுமே கண்டினியூஸாக நல்ல கூலிங் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து ஐஎஃப்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏர் த்ரோ ஒரு 10க்கு 10 ரூமில் உங்களுக்கு 30 அடி ஸ்பீடில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப ஃபாஸ்ட்டாக கூலிங் கிடைக்கும். எப்படி நம்ம செவத்தில் ஒரு பாலை எரியிறப்ப ரிட்டன் வருதோ அதே செவத்தில் ஃபாஸ்ட்டாக நம்ம எரியிறப்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு ரிட்டன் வரும். அதே மாதிரி 30 அடி ஸ்பீடில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு கூலிங் கிடைக்கும். அதுக்கடுத்து ஐஎஃப்பியை பொறுத்த வரைக்கும் எல்லா மாடல்லையுமே 18:1 கன்வெர்ட்டபிள் இருக்குது. 18:1 கன்வெர்ட்டபிள்னால் என்ன, ஒரு ஏசியை 8 விதமாக நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப எப்பயுமே ஆன் பண்ணுறப்ப ஏஐ மோடில் தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப ரூமில் இருக்கிற ஆட்கள் ரூமோட டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி ரன் ஆகும். அதுக்கடுத்து ரிமோட்டில் ஃப்ளெக்ஸின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் C1 C2 C3 C4 C5 அப்படின்னு நம்ம மேனுவலாக நம்ம இதை மாற்றிக்கிறலாம். அப்படிங்கிறப்ப 1.5 டன்னு 1.3 1.2 1 8 6 அப்போ 1.5 டன்னை நீங்கள் 3/4 டன் வரைக்கும் நீங்கள் வேரியேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சூப்பர் மோடு. எங்கள் வீட்டில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், அதே மாதிரி பேர் சூட்டு விழா, அதே மாதிரி வளைகாப்பு, அந்த மாதிரி நேரங்களில் நம்மளோட ரொம்ப நெருங்கினவங்களை மட்டும் கூப்பிட்றோம். அவங்களாம் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மட்டும் சேருவாங்க. அப்படிங்கிறப்ப சடன் கூலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் சூப்பர் மோடு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எக்கோ மோடு. நான் மேக்ஸிமம் ஏசியில் தான் மேக்ஸிமம் இருப்பேன். ஏன்னால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் பனி பெஞ்சாலும் எந்த சூழ்நிலையும் ஏசி ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பவர் கன்சப்ஷன் லெஸ்ஸாக வேணும். அப்படிங்கிறப்ப எக்கோ மோடு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு ஸ்பிளிட் ஏசியை ஸ்மார்ட் ஏசியை மாற்றணும் அப்படின்னா ஐஎஃப்பியில் ஐக்யூ ஸ்மார்ட் ரெடின்னு இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த டிவைஸுங்கிறது வீட்டில் மோடம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் 2000 ருபீஸ் வரும். இது 5 இயர்ஸ் வாரண்ட்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி வரும். இதனால் என்ன பெனிஃபிட், நீங்கள் எந்த இடம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம மொபைல்லே ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நான் ரூமுக்குள்ளே இருக்கிறேன், வெளியில் என்ன டஸ்ட் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஏசியை வாய்ஸ் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்லீப் மோடு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா இன்றைக்கி பெரியவங்க சில பேர் ஒர்க் ப்ரெஷரில் தூங்குறதுக்கான விரும்பினாலுமே தூக்கம் வரமாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப அவங்க ரிலாக்ஸாக தூங்கணும் அப்படின்னா அவங்க தூங்கி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தூங்குறப்ப ஏதேனும் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா முழிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து தூக்கமே வராது.
அப்படி உள்ளவங்களை கண்டினியூஸாக நிம்மதியாக தூங்கணும் அப்படிங்கிறப்ப, அப்போ ரூமில் இருக்கிற டெம்பரேச்சர் சீராக இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஸ்லீப் மோடு செலக்ட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு சீராக இருக்கிறப்ப எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அதுக்கடுத்து ஜியாகிரபிக்கல் மோடு. இன்றைக்கி பரபரப்பாக இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஏதேனும் வேலை பார்த்துட்டு டயத்தை பார்ப்போம், ரொம்ப டைம் ஆயிரும், அர்ஜெண்ட்டாக வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவோம். அப்போ குறிப்பிட்ட தூரம் போனோடனே ஏசி ஆஃப் பண்ணோமா அப்படிங்கிறதுக்கு பாப் ஆஃப் மெசேஜ் காமிக்கும் 5 கிலோமீட்டருக்கு அப்புறம். உடனே நமக்கு ஏதாவது பண்ணலை அப்படின்னா அங்கேருந்தே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆஃபீஸிலேருந்து வர்றேன், 5 கிலோமீட்டருக்குள்ளே நான் முன்னாடியே எனக்கோட ஏசி ஆன் பண்ணால் நான் வீட்டுக்கு போகிறப்ப நல்லா ரிலாக்ஸாக கூலிங் வேணுன்னா நீங்கள் 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஏசியை ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக ரன் ஆகிருக்கு, எவ்வளோ பவர் கன்சப்ஷன் அப்படிங்கிறது நம்ம மொபைலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம், ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் கழித்தோடனே ஏசி ஏதேனும் ஒரு ரீசனால் ரன் ஆகாமல் போகலாம். அப்படிங்கிறப்ப என்ன ரீசனுக்காக இந்த ஏசி ரன் ஆகலை அப்படிங்கிறத நம்ம எரர் கோடு மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து ஐஎஃப்பியை பொறுத்த வரைக்கும் ஏரோடைனமிக் 360 டிகிரி ஃப்ளோயர் இருக்கிறதுனால நம்மது 360 டிகிரிலையும் உங்களுக்கு ஈவனாக கூலிங் படுறதுனால நம்ம அதில் 2 வே கூலிங் கொடுக்குறப்ப ஈவனாக எல்லா பக்கமே ஃபாஸ்ட்டாக நமக்கு கூலிங் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப 2 வே கூலிங்கிறப்ப நம்ம அதில் பவர்ஃபுல் ஃபேன் மோட்டார் இருக்கிறப்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு கூலிங் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அது போக நம்ம இதில் கண்ணுக்கு தெரிகிற தூசியை கூட நம்மக்கிட்ட டஸ்ட்டு ஃபில்டர் இருக்கிறதுனால ஈஸியாக அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பியூரான உங்களுக்கு கூலிங் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வழிவகை செய்யுது. அதுக்கடுத்து ஏசியை பொறுத்த வரைக்கும் இன்டோரில் இருக்கிற எவாப்ரேட்டர் காயிலில் தான் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அந்த கேஸ் லீக்கேஜஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நானோ டெக் கோட்டிங் கொடுக்குறோம். அதுக்கடுத்து சில வீடுகளில் ஏசி வாங்கணும் அப்படிங்கிறப்ப சில ஃபியர் இருக்குது. ஏன்னா கரண்ட்டுனால் ஏதேனும் ஃப்ளக்சுவேஷன் ஆகி ஏசி ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்துடாமல் இருக்கிறதுக்கு எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் பாக்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த விஷயம், வெளியில் அவுடோர் யூனிட் இருக்குது. அப்படிங்கிறப்போ உப்பு காற்று, ஈரக்காற்று, மழை, வெயில், பனியிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு வெதர் கிரேடு ப்ரூஃப் கோட்டிங் கொடுக்குறோம். அதுக்கடுத்து வெளியில் தான் அவுடோர் யூனிட் இருக்குது, கண்டினியூஸாக ரன் ஆகிக்கிட்டே இருக்குது, ஓவர் ஹீட் ஆகி அந்த பிசிபி சீராக இயங்கணும். அப்படிங்கிறப்ப அதில் ஹீட்டு அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஏர் கூல்டு பிசிபி நம்ம கொடுக்குறோம். அதுக்கடுத்து நம்ம ஏசியில் பெரிய ஹைலைட் இன்னர் குரூடு காப்பர், அது 4 இடத்துல கொடுக்குறோம். இன்டோரில் இருக்கிற எவாப்ரேட்டர், அவுடோர் யூனிட்டில் இருக்க கண்டென்சர், இன்டோரையும் அவுடோரையும் கனெக்ட் பண்ணுற கனெக்டிங் டியூப்பு வித் கேப்லரி வால்வு, 4 இடத்துல 100% காப்பர் கொடுக்கறதுனால ஃபாஸ்ட்டாக நமக்கு கூலிங் கிடைக்கும். அதுக்கடுத்து இன்டோரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒயிட்டாகவே இருக்கும், உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. அதுக்கு அல்ட்ரா வயலட் கோட்டிங் கொடுக்குறோம். அதுக்கடுத்து அவுடோர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா உப்பு காற்று, ஈரக்காற்றுலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக வெதர் கிரேடு ப்ரூஃப் கோட்டிங் கொடுக்குறோம். அதுக்கடுத்து நம்மது இன்டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளே எல்லோ பேஜஸ் ஆகி அப்படியே நொறுங்காமல் உதிராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு கிரேடு ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளாஸ்டிக் கொடுக்கறதுனால இதோட லைஃபு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஐஎஃப்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 இயர்ஸ் அஷ்யூரன்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம். கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்ட்டி கொடுக்குறோம். அது போக ஃபஸ்ட்டு வருஷம் 2 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம், ஒரு ட்ரை சர்வீஸ், ஒரு வெட் சர்வீஸ். அப்படிங்கிறப்ப இன்சுலேஷன் சார்ஜுங்கிறப்ப 1200 நம்ம இது சார்ஜ் பண்ணுறோம். ஆனால் இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக நமக்கு ரன் ஆகணும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஏன்னா 2வது வருஷத்துலேருந்து 2 சர்வீஸ் கம்பெனியில் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏசியோட லைஃப் நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம ஏசியை பொறுத்த வரைக்கும் மற்ற எலக்ட்ரானிக் பொருள் மாதிரி வருஷம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப வெயில் காலத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சங்கிறப்ப ஏசி ஈவனாக ரன் ஆகிக்கிட்டே இருந்தால் பிரச்சனை இல்லை, அப்பப்போ ரன் பண்ணுறதுனால உங்களுக்கு கேஸ் லாக் ஆகிறதுக்கோ டஸ்ட்டு அதிகம் படிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 சர்வீஸு ஒவ்வொரு வருஷமும் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த வருஷத்துக்கான ஏசின்னு வர்றப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்காக இருக்குது. ஏன்னால் எப்பயுமே நம்ம ஊர்களை பொறுத்த வரைக்கும் அக்கு நட்சத்திரத்தில் தான் வெயில் கொடுமையாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தோம்னா இந்த மாதத்துலேயே பார்த்திங்கன்னா அக்கு நட்சத்திரம் மே மாதத்தில் அடிக்கிற வெயில் மாதிரி இருக்குது. அப்போ மே மாதத்தில் என்ன வெயில் அடிக்குமோங்கிறது ரொம்ப பயமாகத்தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடி நம்ம சேஃபாக ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஏசியை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.